Hello everyone, welcome to SGSD Learning. Example 1.4. Let A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7, 10. Which of the following sets or relation from A to B? இப்போ இங்க கொடுத்திருக்க செட் வந்து A to B ஓட ரிலேஷனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா A cross B கண்டுபிடிக்கணும். A என்ன கொடுத்திருக்காங்க? A set 3, 4, 7, 8 cross B set என்ன கொடுத்திருக்காங்க? 1, 7, 10. அப்போ 3, 1, 3, 7, 3, 10. Next 4, 1, 4, 7, 4, 10. Next 7, 1, 7, 7, 7, 10. Next 8, 1, 8, 7, 8, 10. இப்போ நம்ம A cross B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ R1 என்ன கொடுத்திருக்காங்க? 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 கொடுத்திருக்காங்க. இப்போ 3, 7 என்றது A cross B ல இருக்கா? 3, 7 இருக்கு. 4, 7 இருக்கா? 4, 7 இருக்கு. 7, 10 இருக்கு. 8, 1 இருக்கு. அப்போ இந்த R1ல இருக்கிற நாலுமே 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 நாலுமே R1 இருக்கு. So R1 is a subset of A cross B. Subsetனா என்ன? செட்னா என்னன்னா செட்னா ஒரு group or collection of elements தான் செட். சப்செட்னா இப்போ இந்த group of collection of இருக்கிற எலமெண்ட்ல ஒரு ஸ்மால் group of elements மட்டும் வருது தெரியுமா? அதுதான் சப்செட். இப்போ இந்த 3, 7, 4, 7, 7, 10, 8, 1லாம் இந்த group of elements இந்த செட்ல ஒரு ஸ்மால் group of elements. அப்போ இது வந்து சப்செட் of A cross B க்கு இருக்கு. So therefore R1 is a relation from A to B. Next R2 கொடுத்திருக்காங்க. R2 என்ன கொடுத்திருக்காங்க? 3, 7, 4, 12. 3, 7 இருக்கா? A cross B ல இருக்கு. Next 4, 12. 4, 12 இல்ல. அப்ப 4, 12 is not belongs to A cross B. So therefore R is not relation from A to B. Next third sum. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10 கொடுத்திருக்காங்க R3 ல. So 3, 7 இங்க 3, 7 இருக்கு. Next 4, 10 இங்க 4, 10 இருக்கு. Next 7, 7 இங்க 7, 7 இருக்கு. Next 7, 8 கொடுத்திருக்காங்க இங்க. இங்க 7, 8 இல்ல. So 7, 8 is not belongs to A cross B. ஏன்னா இந்த 7, 8 இல்ல. அப்போ therefore இது R2 இது R3 is not relation from A to B.